ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து 3BHK அந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். 3BHK எவ்ரி மிடில் கிளாஸ் மேனுடைய ட்ரீமுங்க, சொந்த வீடு அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதோ இல்லை வாங்குறதோ அதுதான் இந்த படத்தோட பேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த படத்தில் வந்து சித்தார்த்தும் அப்புறம் சரத்குமார் சார் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. மெயினாக தேவயானி மேம் இருக்காங்க. ஸோ ஒரு ஓஜி காம்போ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சரத்குமார் சாரும் தேவயானி மேமும் அப்படி செம்ம காம்போ அவங்களோட நடிப்பில் உருவாயிருக்கு. வாங்க ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடுவோம். இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்லை? எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. பா, நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7.5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்றீங்க? நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குதே. என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா சார்? லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை, கனவு எல்லாம் போச்சு. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியும். மாவீரன் படம். தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், பொழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வருங்க. அப்பா, நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதானே ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. இந்த வீடு கிடைச்சிட்டா அப்பா சந்தோஷப்படுவார்ல. என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. July 4th. எனக்கு பர்சனலி கனெக்ட் ஆயிடுச்சு இந்த ட்ரைலர். ஸோ அதனால தான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டேன். இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அப்பாவோட கனவும் பையனோட கனவும் சொந்த வீடு வாங்குறத நோக்கி தான் ஓடிட்டு. சொந்த வீடு கட்டணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் தோல்ல சுமந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வலி வேதனையை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்துது இந்த ட்ரைலர். படம் ஒரு செம்ம ஃபீல் குட் மூவியாக இருக்க போது கண்டிப்பாக கண் கலங்க வைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது, கண்டிப்பாக கண் கலங்க வைக்கும். படமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குங்க, செமையாக இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு
சொந்த வீடு வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு சொந்த வீடு வாங்கினவங்களுக்கும் இது கனெக்ட் ஆகும். வேற லெவல். சரத் சாரோட அந்த ஒரு காலகட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஷார்ட் கட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அது செமையா இருந்தது. அப்பா மாதிரி ஆயிராதப்பா, அப்பா மாதிரி நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷார்ட் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அது செமையா இருந்தது. அவரு அப்படியே ஒரு யங்கேஜில் இருக்கிற ஒரு அப்பாலேருந்து வயசான கேரக்டர் அப்பா வரைக்கும் அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க. அது செம்ம கட்டாக இருந்தது. சித்தார்த் நான் ஜெயிச்சிருவேன்பா அப்படின்னு சொல்லும்போது வந்து அது எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பசங்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை தான் வெளிப்படுத்து. அதுதான் அந்த டைலாக். எப்படி மிடில் கிளாஸ் மேனோட பசங்களும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சுமந்துட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஜெயிப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. படங்கள் வந்து நம்மளை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தா மக்கள் செம்மையா கொண்டாடிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படங்கிறதுனால இது கண்டிப்பா நல்லா போகும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா எமோஷனலி நம்மளை டச் பண்ணுங்க. ஸோ அது அந்த எமோஷனல் டச்சுக்காகவே வந்து ரிப்பீட் வேல்யூ இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதில் சித்தார்த் அப்படிங்கும்போது வந்து நமக்கு இன்னும் நெருக்கமாகுது படம். ஏன்னா சித்தார்த் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் அந்த மாதிரி தான் நம்ம அவரை பார்த்துட்டு இருக்கோம். அவரை சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய கதைகளும் படங்களுமே அப்படிதான் இருக்கும். லைக் சித்தா, அப்புறம் டக்கர்னு ஒரு படம் வந்தது. அதில் என்னதான் வந்து காரு அப்படி அந்த மையப்படுத்தி இருந்தாலும் அவருடைய ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட ஸ்டார்டிங் பொசிஷன்ல ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த அப்படி ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன் அந்த ஃபீல் தான் இருக்கும். அவரும் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னும் போது இன்னுமே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. மீதா ரகுநாத் அவங்க வந்து சித்தார்த்துக்கு தங்கச்சியா ப்ளே பண்றாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் இதுல ட்ரைலர்ல சூப்பரா இருந்தது. அவங்க சொன்ன அந்த ஒரு டைலாக் வந்து செம்ம பவர்ஃபுல்லுங்க. நம்ம கிட்ட காசு இருக்கான்றது வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்து பேச மாட்டாங்க, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்து கணிச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து ரியாலிட்டி. அதான் க்ளோஸ் டு த ரியாலிட்டிங்க. ட்ரைலர் வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ தேவயானி மேம் அவங்களோட டைலாக் வந்து அவ்வளோவா இதில் இல்லை. ஆனால் படத்தில் ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோல்சமாக எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் வந்து எந்தெந்த இடத்துல கரெக்டாக கணக்கச்சிதமாக அப்படி அந்த ட்ரெயிலரோட பொருந்தி அப்படி போயிட்டுருக்கு மியூசிக்கு. ஏன்னா மியூசிக் வந்து தனியாக பிரித்து என்னால் கேட்க முடியல. அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டுருக்கு, நல்லா இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு ட்ரெய்லர். ஜூலை 4 ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தேட்டரில் போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.